சுலைமான், உங்கள் பார்வை என்ன? திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தாலுமே கூட தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு, நிறைய கேண்டிடேட் பாஜக அணியில இருக்கிறாங்க. இப்போ ஸ்ரீதர் சொல்ற மாதிரி அதிமுகவுக்கு அந்த வித்தை தெரியும், கட்டமைப்பு இருக்கு அப்படின்றப்ப ஒரு நெருக்கடி வராதா உங்களுக்கு? இதுல அதிமுகவுடைய வித்தைய பார்த்து திமுக நெருக்கடி வரும் சொல்றது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. திமுகவிற்கு தெரியாத வித்தை அதிமுக எங்கே படித்தது என்றுதான் இப்போதைக்கு நம்ம கேட்க வேணும். எங்க இருந்து எடுத்து வந்தாருன்னு தெரியல. முதல் விஷயம், அவங்களுக்கு ஓட்டிங் பூத்துக்கு கூட்டு பேலட் பேப்பர்ல எங்களால மட்டும் கன்வெர்ட் பண்ண முடியும்னு பொதுவெளியில அவர் தைரியமா சொல்றாரு. அது எந்த தைரியம்னு எனக்கு தெரியல. அது அவரு கொஞ்சம் விளக்கம். நாங்க ஒரு தலைப்பே வைக்கலாம்னு நினைக்கிறேன். தேர்தல் வித்தையில் முந்த போவது யாருன்னு வச்சு ஒரு டிபேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சுலைமான், எல்லாம் ஓப்பனா பேசுறீங்க. நீங்க சொல்றது எல்லாம் எங்கள்கிட்ட கத்துக்கிட்ட பாடம் தான். ஓகே சுலைமான், சொல்லுங்க. நாங்க தான் ஓட்டிங் பூத்துக்குள்ள கூட்டு போய் கன்வெர்ட் பண்ணுவோம். ஓட்டிங் பூத்துக்குள்ள கூட்டு எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்? அதுதான் இப்ப ஆச்சரியமா இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் பார்த்துதான் இருக்காங்க நினைக்கிறேன். சரி, ஓகே. என்னன்னா, இப்போ சவுத்த பொறுத்தவரையும் there are so many perspectives. நம்ம எப்பவுமே பார்த்தோம், everyone has their own perspective, everyone will give their own sort of ideas and thoughts. ஆனா என்ன பொறுத்தவரையும் சவுத் இந்த பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் கடந்து இப்ப டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப அழகா நகர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப நான் அங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஐ எம் ஸ்ரீவைகுண்டம் கான்ஃபரன்ஸ்ல உட்கார்ந்து இருக்கேன். கிட்டத்தட்ட இங்கதான் லாஸ்ட் ஒரு 1 வீக்கா பார்த்துட்டு இருக்கோம். எல்லா மக்கள் டெவலப்மெண்ட் ரொம்ப தெளிவா பாக்குறாங்க. என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த 3 வருஷமா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சோசியலா எக்கனாமிக்கலா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு they are keenly watching. on contrary, அப்படியே பாத்தீங்கன்னா அவங்க எதையும் மறக்கவும் இல்லை. காரணம், சமீபத்துல இந்த பெருமழை என்ன நடந்தது, யார் முதல்ல களத்துல நின்னது, 2021 பெரிய மழை கன்னியாகுமரியில வரும்போது கன்னியாகுமரி யார் முதல்ல நின்னது, இது எல்லாமே பாத்துட்டு இருக்க. தூத்துக்குடி நீங்க சொல்லுது சுலைமான், இப்ப வெள்ள பாதிப்பு அதை வச்சு பேசுறீங்க. மக்கள் பாக்குறாங்க, வெல்ஃபேர் ஸ்கீமை பாக்குறாங்க, சோசியலா யாரு முன்னு தூக்கி விட்டாங்க. ஆனா ஸ்ரீதர் சொல்றது சோசியல் இன்ஜினியரிங்ன்றது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும், அனுதாப வாக்குகள் அதுக்குள்ள இருக்குன்னு துரைக்கர்ணா சொல்றாரு. அப்புறம் 3 ஆண்டுகால திமுக ஆட்சி மீதான எதிர்ப்பு, இதெல்லாம் உங்களுக்கு நெருக்கடியை கொடுக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கே அவங்களுக்கு? இல்ல, இதுல ஒரு விஷயம் பார்க்கணும். இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சோசியல் இன்ஜினியரிங் இல்லாம பொலிட்டிக்ஸும் கிடையாது, எலெக்ஷனுடைய இதுவும் கிடையாது. ரீசன் என்னன்னா, இதெல்லாம் ஒவ்வொரு பார்ட்டியும் they will have their own style and standard. அப்போ அந்த வகையில் இப்போ 3 years of anti income பத்தி சொல்லும் போது we have touched so many lives இல்லையா? இப்போ நம்மளுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வச்சு we have touched so many lives. இன்னைக்கும் நாங்க இங்க பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேர் 1000 ரூபாய் பத்தி பேசுறாங்க, மகளிர் இலவச தேர்தல் பத்தி பேசுறாங்க, கிளியரா சொல்றாங்க. அதுவும் சவுத்ல ரொம்ப மக்கள் ரொம்ப கிளியரா பின் பாயிண்ட் பண்ணக்கூடியது, நாங்க சாக கிடக்கும் போது, நாங்க சாப்பாடு இல்லாம நிக்கும் போது, நாங்க நிர்கதியா வீட்டுல வெளியே ரோட்ல நிக்கும் போது எங்களுக்கு யார் நின்னது, எங்க எம்பி தான் நின்னாங்க, எங்க மினிஸ்டர் தான் வந்தாங்க, எங்க அமைச்சர்லாம் இங்க இருந்தாங்க, அங்க இருந்து ஒருத்தர் கூட வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போது இட்ஸ் வெரி கிளியர் இல்லையா? ரொம்ப இதுல கேஸ்ட் பாலிடிக்ஸ், மைக்ரோ பாலிடிக்ஸ், சோசியல் இது என்ன கொண்டு வந்தாலுமே கள யதார்த்தம் இருக்கு. அந்த கள யதார்த்தம் திமுகவுக்கு சாதகமாக தானே சவுண்ட் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா மதுரையில் நூலகம்ல ஆரம்பிச்சு இப்போ தூத்துக்குடி சொல்லிருக்கிற பர்னிச்சர் எக்ஸ்போ ஆகட்டும், அதுல இப்ப ஏரோஸ்பேஸ் டெவலப்மெண்ட் ஆகட்டும், நீங்க டெவலப்மெண்ட் மக்கள் களத்துல மக்களுக்கு உதவி செஞ்சோன்ற இடத்த வரீங்க. சுலைமான், அதை தாண்டி தேர்தல் நுட்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். கிட்டத்தட்ட தென் மாவட்டத்தில் 10 தொகுதிகள்ல 3 தொகுதிகள்ல தான் நீங்க போட்டிடுறீங்க, 7 கூட்டணி கட்சிக்கு கொடுத்திருக்கிறீங்க. உங்களுக்கு சவாலா இருக்கிற மேற்கு மண்டலத்துல உதயசூரியன் போய் போட்டிடுறீங்கல்ல, இது எப்படி திமுக எப்படி தென் மாவட்டத்தை பாக்குது? 7 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியதன் அர்த்தம் என்ன, பின்னணி என்ன? இதுதான் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ரீசன் என்னன்னா, அதாவது ஒரு டெமோக்ராட்டிக் அலையன்ஸ்க்கு என்ன வேணுமோ என்ன வேணுமோங்கிறத அறிந்து அதுக்குள்ள ஸ்டடி பண்ணி ஸ்ட்ராட்டஜி வைஸ் எப்படி அவங்களுக்கு உள்ள அலோகேஷன் பண்ணா சொல்லிட்டு தலைவர் அவர்கள் தெளிவா செஞ்சிருக்கிறாரு.
இன்னொன்னு இதுல நீங்க ஒரு விஷயத்தை யோசிக்கணும். ஏன்னா பிஜேபி ரூல்ல லாஸ்ட் ரூல்ல வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ண கன்னியாகுமரியில டிஃபென்ஸ் காரிடர் ஆகட்டும், தூத்துக்குடியோட ஏர்போர்ட் எக்ஸ்டென்ஷன் ஆகட்டும், மீறி இருக்கிற அந்த ஹைவே கனெக்டிவிட்டி வித்தின் டூ ஸ்டேட் கேரளா அந்த தமிழ்நாடு, இதெல்லாம் எதுவுமே செய்யல. அந்த எம்பி மாறின உடனே, காங்கிரஸ் எம்பி வந்த உடனே எவ்ரிதிங் வாஸ் கோல்ட். இது கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு முழுவதுமே தெரியும். அந்த கனெக்டிவிட்டி ரோட்ஸ், ஹைவேஸ் எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு. கன்னியாகுமரி ஏர்போர்ட் வந்து சொன்னது நிறுத்தப்பட்டிருக்கு. எல்லாத்துமே அப்ரப்டா அப்படியே ஸ்டாப் வச்சிருக்காங்க கடந்த 3 வருஷமா. இதுவும் இங்க இருக்கிற மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால இது ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது, தென் மாவட்டங்களை வஞ்சிக்கிறது என்பதும் மக்கள் மிக தெளிவாக அறிந்திருக்கிறார்கள். உங்கள் பாயிண்ட் வந்து 2019 மாதிரியே மத்திய அரசு பாஜகவுக்கு எதிரான மனோபாவம் தான் இருக்குன்னு சொல்றீங்க. அப்படிதான் தென் மாவட்டம் முழுவதும் இருக்குன்னு சொல்லுவாங்க. கருணா சார் பேசும்போது, கருணா சார் இல்ல, நம்ம இவரு பேசும்போது வந்து 2019 ஒரு அலை இருந்ததுன்னு, அந்த அலை இன்றும் இருக்கிறது. அது வந்து திமுகவிற்கு ஆதரவான அலை என்பதை விட மோடிக்கும் ஒன்றிய அரசுக்கும் எதிரான அலை இப்பவும் இருந்து கொண்டிருக்கிறது. பேசலாம் சுலைமான், உங்க ஆடியோலயும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அதை சரி செஞ்ச பிறகு இன்னும் கூட நான் பேசலாம்னு நினைக்கிறேன்.